வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் 3rd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் நாரி சக்தி வந்தன் அதிநியம் பாராளுமன்றத்தில் 2023 நிறைவேற்றப்பட்டது இந்திய அரசியலில் ஒரு வரலாற்று திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதை அமல்படுத்துறது தொடர்பா சமீபத்தில் தொடங்கி இருக்கிற ஸ்பெஷல் செஷன்ல அரசாங்கம் முக்கியமான முடிவு எடுக்க போறாங்க. சோ அதனால இந்த வீடியோல இந்த டாபிக்கை டீடைலா பார்க்கலாம் வாங்க. இப்போ சிலபஸ் ரிலவன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக் prelims and மெயின்ஸ்ல இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட்ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ், விமன் எம்பவர்மெண்ட், ரெப்ரசன்டேஷன், ஃபெடரலிசம் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகிய அனைத்தோடும் நேரடி தொடர்புடையது. குறிப்பா மெயின்ஸ்ல இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் போன்ற அனலிட்டிக்கல் கேள்விகளுக்கு முக்கியமானது. மாணவர்களே, இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லப்பட்டாலும் பெண்களுடைய அரசியல் பங்கேற்பு ரொம்பவே குறைவா இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான உண்மை. மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் 10-15% மட்டுமே இருந்துச்சு. ஆனா பெண்கள் மக்கள் தொகையில சுமார் பாதி அளவுக்கு இருக்காங்க. இந்த இம்பேலன்ஸ் தான் நாரி சக்தி வந்தன் அதிநியம் உருவாக காரணம். இந்திய அரசியல்ல நீண்ட காலமா பேசப்பட்டு வந்த ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, பெண்களுக்கு சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றத்திலும் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். பெண்கள் மக்கள் தொகையில சுமார் பாதி இருந்தாலும் அவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாகவே இருந்தது. இந்த இம்பேலன்ஸை சரி செய்யற நோக்கில தான் 2023 ஆண்டு 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டம் நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் முக்கிய அம்சம் என்னன்னா, லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல 33% இடங்களை பெண்களுக்கு ஒதுக்குறது. இது பொது தொகுதிகளுக்கு மட்டும் இல்லாம எஸ்சி மற்றும் எஸ்டி ஒதுக்கீட்டு தொகுதிகளிலும் பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் வழங்குற வகையில அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு சமூகத்திலும் பெண்களுக்கு அரசியல் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச் இந்த சட்டத்துல இருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா அரசியல் அமைப்புல புதிய ப்ரொவிஷன் சேர்க்கப்பட்டுள்ளன. முக்கியமா லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்குற விதமா புதிய ஆர்டிகிள்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இன் ரெப்ரசன்டேஷன். இதனால இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை அமைப்புல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ஆனா இந்த சட்டத்தின் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இது உடனடியா அமலுக்கு வராது. இது டீலிமிட்டேஷன் ப்ராசஸுக்கு அப்புறமா தான் நடைமுறைக்கு வரும். அதாவது புதிய தொகுதி மறுவரையறை செய்யப்பட்ட பிறகுதான் பெண்கள் ஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும். இதுதான் இந்த சட்டத்தின் மீது வர்ற முக்கியமான விமர்சனங்கள்ல ஒண்ணு. ஏன்னா இம்மீடியட் இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல. மேலும் இந்த சட்டத்துல ரொட்டேஷன் சிஸ்டம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மாறும். இது எல்லா பகுதிகளுக்கும் சம வாய்ப்பு வழங்குற நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா இதனால கண்டினியூட்டி ஆஃப் லீடர்ஷிப் குறையக்கூடும் அப்படிங்கிற ஒரு சவாலும் இருக்கு. இந்த சட்டம் பெண்களின் அரசியல் அதிகாரமயமாக்கலுக்கு ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனா பார்க்கப்படுது. பெண்கள் பாலிசி மேக்கிங்ல பங்கேற்க ஆரம்பிச்சாங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த், சேஃப்டி போன்ற துறைகள்ல ஜெண்டர் சென்சிட்டிவ் பாலிசிஸ் உருவாகும். இதன் மூலமா சமூக முன்னேற்றம் ஏற்படும். இதுக்கு முன்னாடி 73வது மற்றும் 74வது அரசியல் அமைப்பு திருத்தங்கள் மூலமா பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகராட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் வழங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல அது 50%. அதன் விளைவா கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல பெண்களின் பங்கேற்பு அதிகரிச்சுது. அதே கான்செப்ட் இப்போ பார்லிமெண்ட் மற்றும் அசெம்பிளி லெவலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா சில விமர்சனங்களும் இருக்கு. ப்ராக்சி கேண்டிடேட்ஸ் உருவாகிற அபாயம் இருக்கு. அதாவது பெண்களுடைய பெயர்ல ஆண்கள் அதிகாரம் செலுத்தும் நிலை. மேலும் மெரிட் வர்சஸ் ரிசர்வேஷன் டிபேட்டும் எழுது. சிலர் இது பொலிட்டிக்கல் டோக்கனிசமா மாறக்கூடும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னா, இந்த ரிசர்வேஷன் ஒரு பிரிவிலேஜ் இல்ல, இது ஒரு கரெக்டிவ் மெக்கானிசம்.
ஹிஸ்டாரிக்கல் இன்இக்வாலிட்டியை சரி செய்ய இது அவசியம். பெண்களுக்கு அரசியல் வாய்ப்பு கிடைச்சதுன்னா மட்டும்தான் அவங்க உண்மையான அதிகாரமயமாக்கலை அடைய முடியும். இந்த அமெண்ட்மெண்ட் இந்திய ஜனநாயகத்தை மேலும் இன்க்ளூசிவ் மற்றும் ரெப்ரசன்டேட்டிவா மாத்தும். இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நோக்கி ஒரு முக்கியமான படியாகும். லாங் டேர்ம்ல இது பொலிட்டிக்கல் கல்ச்சரையே மாத்தக்கூடிய ஒரு ரிஃபார்மா இருக்கும். முடிவா பார்க்கும்போது 106வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குது. இது பெண்களை ஓட்டர்ஸா மட்டுமல்லாமல் டெசிஷன் மேக்கர்ஸா மாத்தும். இது ஒரு சமூக மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வர்ற ஒரு முக்கியமான சட்டமாகும். மாணவர்களே, ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் பாயிண்ட், ரெப்ரசன்டேஷன் இல்லாம எம்பவர்மெண்ட் சாத்தியம் இல்ல. விமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பிரிவிலேஜ் இல்ல, அது கரெக்டிவ் ஜஸ்டிஸ். இந்த சட்டம் ஷார்ட் டேர்ம்ல சேலஞ்சஸ் இருந்தாலும் லாங் டேர்ம்ல இந்திய ஜனநாயகத்தை இன்க்ளூசிவா மாத்தும். இது பெண்களை ஓட்டர்ஸா மட்டும் இல்லாம பாலிசி மேக்கர்ஸா மாத்தும். மாடல் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் டாபிக் ஃபார் 2026 prelims. விமன் ரிசர்வேஷன் ஆக்ட் ஃபேக்ட்ஸ் கேட்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் எப்போன்னு கேட்கலாம். மெயின்ஸ்ல நாரி சக்தி வந்தன் அதிநியம் பத்தி அனலைஸ் பண்ண சொல்லலாம். விமன் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இன் இந்தியா தீம்ல கேட்கலாம். இந்த டாபிக் ரெலவெண்டான டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இப்ப பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ்ல ஆல்ரெடி 106th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. விமன் ரிசர்வேஷன் பத்தியும் கேட்டிருக்காங்க. மெயின்ஸ்ல விமன் எம்பவர்மெண்ட் பேஸ் பண்ணி எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்துடும். ஏன் இந்த டாபிக் உங்களுக்கு இன்டர்வியூல கூட கேட்கலாம். இறுதியா, பெண்களுக்கு அரசியல்ல இடம் கொடுக்கிறது ஒரு சமூக நீதி நடவடிக்கை மட்டும் இல்ல, அது இந்திய ஜனநாயகத்தை முழுமைப்படுத்தும் ஒரு மாற்றம். இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். நல்லா படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி காணொலி தொடர்ந்து காண வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த காணொலிக்கு உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம். மறுபடியும் இப்படி ஒரு காணொலியில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.